காலையில வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலேஜ் கிளம்பி போறா. அப்படி போய் அங்க பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றத ஒரு சப்ஜெக்டாவே எடுத்து இங்க பாடமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி மட்டும் அந்த ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணவே மாட்டா. அவளுக்கு அது சுத்தமா பிடிக்காது. காலேஜ்ல எப்பயுமே புக்கை தான் படிச்சுட்டு உட்காந்து கிடப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காலேஜோட பிரின்சிபல் வந்துட்டு அவளை கூப்பிட்டு வச்சு சத்தம் போடுவாங்க. ஏமா நம்ம காலேஜ்ல எல்லாருமே வந்துட்டு அந்த ஏஐ டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. நீ மட்டும் என்ன விதி வழக்கா, நீ மட்டும் என்ன புக்கை படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னோட பேரண்ட்ஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்களும் இருந்துட்டு என்னோட பர்சனல் டீடைல்ஸ் எடுத்து பாடுங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களும் வந்து பர்சனல் டீடைல்ஸ் எடுத்து பாக்குறாங்க. அப்படி பார்த்தா தெரியுது அவரோட அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இதுக்குமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி காலேஜை விட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அப்படி வீட்டில் உட்காந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு திரும்ப ரீகால் ஆகுது.